லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த ஒரு வாரத்தில் தமிழகம் ஃபுல்லாக எங்கேயுமே ஒரு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துறீங்க. கேட்கவே பயமாக இருக்குது. இரவில் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நிறைய பாலியல் பிரச்சனை நிறைய நடக்குதுண்ணா. இப்போ அரசு என்ன பண்ணுது, தமிழக முதல்வர் என்ன பண்ணுறாரு, காவல்துறை காவல்துறை எப்படி இருக்குண்ணா? அவ்வளோதான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நம்மலாம் பார்க்குறேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. அந்த வார்த்தையை தான் நான் நாம் தமிழர் வேட்பாளர் புனிதாசன் முகத்திட்ட சொன்னேன். அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நிலமா அப்படி இருக்கு பாருங்க. ஒரு ஊர் நாங்குநேரி பகுதியா, ஒரு ஊருக்குள்ளே கஞ்சாவோ இல்லை இதை போதையை போட்டுட்டோ சாதி போதையில் ஒரு கிராமத்துக்குள்ளே புகுந்து அடித்து இது பண்ணுறாங்க. அடுத்தது ஒவ்வொரு பகுதியாக இப்படி தமிழகம் முழுக்க கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு செய்தி படித்து முடிக்கிறது இன்னொரு செய்தி வருது. அந்த சாக்காயி என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சாக்கா குறை அடுத்து வருது. இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இன்னொரு புது நியூஸ் அடுத்து சுற்றி இது தாக்குதல் சம்பவங்கள் நடக்குது, சாதி மோதல் நடக்குது, வெட்டுக்குத்து நடக்குது. இன்னும் அடுத்ததாக கழிவறை, இன்றைய தேதியிலேயும் கழிவறை வசதி இல்லாமல் இரவு நேரங்களில் வெளியே காட்டுக்கு போய் இருக்கிற சூழலுக்கு நம்மளுடைய கிராமங்கள் இருக்குது. அப்படிங்கிறத மாற்ற வேண்டியது எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு இந்த சம்பவம், தூத்துக்குடி சம்பவம். தமிழ்நாடு முழுவதும் பொது கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி கட்டி கொடுத்தாங்க, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. அப்போ அவ்வளோ அச்சமாக இருக்குது. அந்த பொண்ணுடைய மரணமும் அந்த பெண்ணை பாலியல் வன்முறை செஞ்சு அதுக்கப்புறம் வெட்டி கொள்வது அப்படிங்கிறதுலாம் என்ன. அப்போ அங்கே போராடுற மக்களை அந்த காவல்துறை எப்படி அது பாருங்க, அந்த வீரத்தை பாருங்க. அதாவது ஒரு காவலர்களுக்கு இந்த மாதிரி சமயங்களில் அவர்கள் பொதுமக்களை கையாளுறதுக்கான புத்திசாலித்தனம் தேவை. அந்த காவல்துறை அதிகாரி தான் சிங்கம் சூர்யா ரேஞ்சுக்கு அவர் நின்று பேசுகிறாப்புல, எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுவிடான்ட்டு அது மேலும் மேலும் கொந்தளிப்பை உண்டு பண்ணும். ஜெயிலுக்கு பயப்படாத மட்டும் நடந்து போற எப்படி பேச முடியுது? இந்த மாதிரி மக்கள் யாரும் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு பேசுகிறாங்களா? எவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு. அப்போ அந்த மக்களை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரிய வேணாம். நான் இல்லைம்மா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் வைக்கணும்னு அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை பேசி தான் அதை சரி பண்ணணும். அந்த மக்களை மீண்டும் கிளர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி பேசினா அவன் புகுந்து என்னென்னதெல்லாம் அடிச்சு உடைப்பான்னு தெரியாது. வட சென்னை படத்தில் அமீர் சொல்லாப்புல ஜனம் டென்ஷன் ஆச்சு, எல்லாம் இதாயிரும்ட்டு. இப்போ திமுக ஆட்சியோடைய இந்த ஆட்சி முடிகிறதுக்கான அறிகுறியா என்னன்னு தெரியல. சுற்றி ஒரே சம்பவங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் இது யதார்த்தமாக நடக்குதா இல்லை திட்டமிட்டு நடக்குதா ஒன்றும் புரியல. ஆனால் பாதிக்கப்படுறதெல்லாம் மக்கள். ஒரு மாதிரி பயங்கர அச்சமாக இருக்குது. அந்த ஆட்சி அரசுகிட்ட இல்லை, ஆளுபவர்கள்ட்ட இல்லை, காவல்துறை அதோடைய அடிவாளத்தில் இல்லை. அது இஷ்டத்துக்கு தறி கட்டு ஓடிக்கிட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, குற்றவாளிகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. காவலர்கள் போலீஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆட்சிக்கு எதிராக எவன் விமர்சிக்கான், அரசை யார் விமர்சிக்கா, முதல்வர் யார் இது போடுறா, விமர்சித்து எழுதுறா, அவங்கள தேடி பிடிச்சி கைது பண்ணுறதுல காட்டுற ஆர்வத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே வெளியே. இந்த மாதிரியான சமூக குற்றவாளிகளை அவர்களை கண்காணிப்புல வச்சுக்கிட்டதும் அவர்களை தேவைப்படுற நேரத்தில் கைது பண்ணுறதுக்கும் இது காவல்துறை சரியாக இல்லைங்கிறது தான் அடுத்தடுத்து நடக்குது. பிடிச்சா உடனே அந்த சமயத்தில் மடை மாற்றுறதுக்கு ஒரு கட்டை போடுறது, அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கி காவல்துறை வேலை பார்க்குது. அதில் காவல் நிலையத்துக்குள்ளே வச்சு அடித்து கொள்வது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது அப்போது என்னென்னா, ஆட்சி நிர்வாகம் மிக மட்ட ரகமாக போய்கிட்டு இருக்கு. இதில் நாங்கள் ஒருவரையும் விட்டு விட மாட்டோம்ங்காரு. ஒருவரையும் நீங்கள் விட வேண்டாம் சாமி, குற்றவாளிகளை பிடிங்க. முதல்ல குற்றவாளிகளை ஆட்சி சட்ட நிர்வாகத்தை, சட்டம் ஒழுங்கை உங்களுடைய கையில் வைங்க. சட்ட நிர்வாகம் மடத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா சொன்ன வார்த்தையை தான் சொல்லணும் போல இருக்குது. அந்த லட்சத்தில் ஆட்சி கேவலமாக இருக்குது. இல்லை, போகிற போக்கில் அரசு மீது இவ்வளோ பெரிய விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டை நாங்கள் தலைகுனிய விட மாட்டோம். பெண்களுக்கு தமிழகத்தை தாண்டி பெரிய பாதுகாப்பு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. வட மாநிலங்களை விட தமிழகத்துல தான் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நிறைய இந்த மாதிரி நிறைய முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா நீங்க அப்படியே போற போக்குல சும்மா அப்படியே சொல்ல, அப்படி நீங்க சொல்லிக்கிட வேண்டியதாங்க. நடக்கிற சம்பவங்கள் என்னவா இருக்கு பாக்குறீங்களா? இதெல்லாம் நம்ம இதை எட்டுக்கட்டியா பேசிக்கிட்டோம். நடக்கிற சம்பவத்தை தானே சொல்ல. இதை விட கொடுமைகள் அதிகமா வட மாநிலங்கள் நடக்குது. அப்படி நீங்க ஒப்பிடுவீங்களா? அதாவது அங்க அவன் சாதாரணமா ஒரு 2 கொலை தான் பண்ணிருக்கான், இங்க ஒரு கொலை தான் நடந்திருக்கு. இல்ல ஒரு 500-2000 கொலைகள் நிறைய நடந்திருக்கு. உங்களை விட வளர்ந்தவனை தான் நீங்க பத்தி பேசணும் ஒழிய உங்களை விட கேவலமா இருக்கிறவனை பத்தி நீங்க ஒப்பிட்டு பேசக்கூடாது. இது அந்த மாதிரியான மடத்தனமான வாதமாலாம் இருக்கு. ஆனா வடக்க யூபியில் பீகார்ல நடக்கிற குற்றங்கள் இல்லையா, பாஜக ஆளும் மாநிலத்தில் இல்லாத குற்றங்களா?
அவன் தான் தெரியுதே சங்கிப்ப அந்த பையன் தெரியுதே, ம். அவன் ஆட்சி கேவலமா இருக்குன்னு தான் தெரியுதே. அதை விட நாங்க நல்லாட்சி தானே நாங்க கொடுக்குறோம். நல்லாட்சி கொடுக்குறோம்னு சொல்றவங்க ஆட்சியில தான் நல்லது நடக்கணும்னு தானே சொல்றோம். அப்ப அப்படி இல்லைன்னா அப்ப எங்கேயோ கோளாறு நடக்குது, ஆட்சி உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கறது தானே இது. அதுதான் சான்று தானே. இல்ல, அரசு அதிகாரிகளே அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க ம். அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசு அதிகாரிகளே அவங்க அதிகாரிகள் கூட்டம் மாதிரி இஷ்டத்துக்கு வர்றாங்க. ஆட்டம் போடுறாங்க, அது அவர்கள் இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அந்த ஆட்டமும் வந்து யாரை ஒடுக்கணுமோ அப்படிங்கிறது இருக்கு. அவர்கள் குற்றவாளிகள் பக்கம் திரும்புறது இல்லை. குற்றவாளிகளோட ரகசிய தொடர்பு வச்சிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அதிகமா இருக்காங்க. அவர்களே தூண்டி விட்டு இங்க வந்திருக்கான் நீங்க பண்ணுங்க அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுக்குற செய்திகள் எல்லாம் படிக்கிறோம். இந்த ஒரு அச்சத்தில் இருக்குன்னா அப்போ எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு. இது ஒட்டுமொத்தமாக ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறியாக தான் இருக்கு. மக்கள் பயங்கர விரக்தியிலையும் எரிச்சல்லையும் இருக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரியான தூத்துக்குடியில் நடந்த அந்த குழந்தைக்கு நடந்த வன்கொடுமை இருக்குல்ல, பாலியல் வன்கொடுமை சம்பவம், அதில் போராடுற மக்களை இப்படி டீல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநீதியானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படி சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் இப்படி மக்கள் ரொம்ப சங்கடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பத்தாத்துக்கு இன்னொன்று இந்த கேஸ் சிலிண்டரு, அப்புறம் அதனுடைய பற்றாக்குறை, பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஆனால் இது மற்ற ஸ்டேட்டுங்களில் இருக்கா மாதிரி பெருசாக எதுவும் செய்திகள் எதுவும் வெளிவரல. ஆனால் தமிழகத்தில் இதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இயல்பா இல்லை. திடீர்னு ஹோட்டல்லாம் அடைச்சிடுறாங்க. கேட்டால் என்ன கேஸ் இல்லைங்க, என்ன பண்ணுறோம்? எந்த ஹோட்டல் முதலாளிக்கும் ஹோட்டலில் மூடிட்டு போகணுன்னு ஆசையா? அவர் வணிகம் செய்யணும், நிறைய லாபம் பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அடிப்படையான எரிவாயு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ சுற்றி உணவகத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு வேறு வீட்டில் சமையல் பண்ணிக்கிடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிடுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் பேச்சுலர்ஸாக இங்கே தங்கி படிக்க வர்றவங்களுடைய மாணவர்களுடைய நிலை என்ன? வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, வேலை பார்க்குறவங்களோட நிலையெல்லாம் என்னது? உணவத்தை தான் நம்பி இருந்திருப்பாங்க. இப்போ அதாவது இந்த கேஸ் தியரின்னு கமல் சொல்லுவாப்புல, ஒருவருடைய ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு தியரியை கமல் தசாவதார படத்துல இதில் பயன்படுத்திப்பார். எங்கேயோ நடக்கிற ஒரு சிறு அசைவு வேற எங்கேயோ எதிரொலிக்கும் அப்படின்ட்டு. அதை மாதிரி தான் ஈரான் இஸ்ரேல். இப்போ ஈரானுக்காக போராடியவர்கள் அந்த ஈரான்ல ஏன் ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு இங்கே ஏன்டா போராடினேன் அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அது உண்மைதானே இன்னைக்கு நடந்துருக்கு. போர் எங்க நடந்தாலும் தவறு தான். அது ஈழத்துல நடந்தாலும் சரி, ஈரான்ல நடந்தாலும் சரி, அதை நிறுத்தணும், அமைதியாக வாழணும் தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். ஒருத்தவர் தான் இது ஆயுத சந்தைக்காக நடத்தப்படுற போர். இதுக்கு முன்னாடி பெரிய சர்வதேச அரசியல் நடக்கு, வெறும் வணிகம் இருக்கு. வெறும் ஒரு போருங்கிறது வெறும் துப்பாக்கி சுடுறது இது இல்லை. அதுக்கு முன்னாடி பெரிய அரசியல் இருக்கு. இப்போ இதை பாருங்க, இந்த போர்னால அங்கே குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, உயிரிழப்புகள் நடக்குது, 2 நாடுகளும் தரைமட்டமாகுது. அது ஒரு வகையான சேதாரம். அதனுடைய தொடர்ச்சியாக கடல் பாதையை அவங்க அடைக்கிறாங்க, வான் பாதையை அடைக்கிறாங்க, எல்லாம் தட்டு போதா, விமான சேவை தடையாகுது, கப்பல் சேவை எல்லாம் தடையாகுது. பயணம் செஞ்சவங்க அங்கே மாட்டினோம் இங்கே மாட்டினோம் எல்லாம் போச்சா, நிம்மதி போச்சு. அடுத்ததாக அதன் மூலமாக நடந்த வணிக சந்தை, இங்கே குவிச்சு வச்சிருக்கவங்க இதுதான் சந்தர்ப்பம்னு அதை மேலும் செயற்கையான தடையை உருவாக்குறாங்க. மக்கள் பாஞ்சு போய் அதை உடனடியாக வாங்குறாங்க. சந்தை வணிகம் கூடுதா, ஒரு சந்தை உருவாகுனோடனே அங்கே செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க. அப்போ மக்கள் அப்போ கிடைக்காத போல இருக்குன்னு எல்லாம் பாஞ்சு வாங்குற நிலைக்கு போக, அப்போ வணிகம் கூடுதலாக அதிக விலை வச்சு விற்கிற நிலைக்கு போகுது. இன்னைக்கு ஒரு சிலிண்டரு 2500 கூட கொடுங்க, இல்லை அவ்வளோ காசு கொடுத்தாலும் இல்லை அப்படிங்கிற நிலை வருது. அப்போ இதையெல்லாம் எல்லாம் மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. இதை சரி செய்ய வேண்டியது அவசியமானது. ஏன்னா இது வெறுமனே இதோட நடந்துக்கிட்ட போகிற பெட்ரோலுங்கிறது எரிவாயு வச்சு நடக்கிறது, எண்ணெய் பின்னாடி நடக்கிற சந்தை எல்லாமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது, மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணக்கூடியது. இதுக்கு அடுத்தடுத்து இந்த போருக்குள்ள மற்றவர்களையும் இழுத்து விட்டாங்கன்னா இன்னும் அது சிக்கலாக போகும். இன்னும் செயின் லூப் மாதிரி மாறி, ஆமாம், சுற்றிக்கிட்டே தான் வரும். ஆக எங்கே போர் நடந்தாலும் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அன்பை போதிக்கக்கூடியவர்கள், போர்கள் நமக்கு வேணாம், அமைதியாக வாழ்வோம்ப்பா அப்படிங்கிறத சொல்லணும். இல்லையா, எந்த வகையிலும் நம்ம விசில் அடிச்சிடக்கூடாது. அங்கே தானே குண்டு உழுது, நமக்கு என்ன? அந்த குண்டு அங்கே ஆயுதமாக உழுது, இங்கே நமக்கு அது பொருளாதார அடியாக உழும். வெறும் சிக்கலானது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம், கேஸ் சிலிண்டர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது 2026 தேர்தல் காலம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருடமாக அமைதியாக இருந்த நாம் தமிழர் கட்சி, முன்னாள் நாம் தமிழர் கட்சி காளியமலர் இன்னைக்கு காலையில் திடீர்னு அதிமுகவில் எடப்பாடி முன்னியில் இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் இணைந்தது ஒரு பக்கம், கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொரு பக்கம் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. உங்கள் பார்வையில் அவங்க இணைந்தது எப்படி? கொண்டாடுறதுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. காளியம்மாள் அவர்கள் அவர்கள் கொண்டாடிக்கிடுவார்கள், அவர்கள் தானே, இல்லையா? கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது அதிமுகவுக்கு இது ஒரு பலம் தானே, அதிமுகவுக்கு ஒரு பலம் தான், அதனால தான் சேர்த்திருக்காங்க. இப்போ காளியம்மாள், சகோதரி காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழருடைய நட்சத்திர பேச்சாளர், ஒரு சிறந்த தன்மையுள்ள ஒரு பேச்சாளர். இன்னொன்று அவர்களுடைய நிறம்,
அந்த நிறம் வந்து ரொம்ப முக்கியமான இதாக இருந்தது. இந்த தோற்றம், அந்த தோற்றத்தாலேயே காளியம்மாளை எதிர்கொள்ள முடியல திராவிட கூட்டத்தால். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முகமும் பேச்சாற்றலும் நிறைந்தவராக இருந்தால் சீமானுடைய தங்கையாக ஒரு குறைந்த காலத்திலே வந்து நாம் தமிழரில் அதிக வளர்ச்சி அடைந்தவர். அது சரியாக பயணம் போயிட்டு இருந்தது. இடையில வந்து சில பல ஆடியோக்கள் வந்து அடுத்தடுத்துகள் வெளியே வந்தது. அது செயற்கையாக வந்ததா இயற்கையாக வந்ததான்னு தெரியாது. ஆனால் வெளியே வந்தது. அதில் வந்து மனக்கசப்பில் ஒதுங்கியிருந்தாங்க. ஆனாலும் வந்து அந்த கசப்பு நீடிச்சுட்டே போய் அவங்க கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு அவர்கள் எந்த கட்சிக்கு போடலாம் அப்படின்னு பல வகையான தகவல்கள்லாம் வெளியே வந்தது. இப்போது தம்பிமார்கள், நாம் தமிழர் தம்பிமார்கள் பலரும் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவர் பல இடங்களில் பேரம் நடத்தினார். திமுகவில் பேரம் நடத்தினார், விஜய் கட்சியில் பேரம் நடத்தினார். கடைசியில் வந்து பேரம் இங்கே வந்து படியாமல் அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நம்ம கட்சியில் இருந்தால் என்ன சொல்கிறேன், காளியம்மாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எந்த வகையில் வாழ்த்துக்கள்னா, திமுகவில் போய் சேரலை அப்படிங்கிறவர். திமுகவில் போய் சேர்ந்திருந்தால் காளியம்மாள் தன் தலையில் தானே மண்ணெண்ணி போட்டுவதற்கு சமம். அந்த தவறை செய்யலை. அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. அதிமுகவில் ஒன்றும் பெரிய திராவிடத்தை தூக்கி சுமக்கிற கூட்டம் கிடையாது. அது பேரில் பின்னாடி வச்சுருக்காங்க. மற்றபடி அந்த அரசியலுக்கு அவங்க அந்த நீரோட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க. திமுகவில் சேராத ஒரு விஷயத்தை செஞ்சது வகையில் காளியம்மாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி நம்ம இந்த உரையாடலில் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இதை பலமுறை வந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் மற்ற எல்லா கட்சிகளையும் கவனிக்கிறேன். திமுகலேருந்து பலரும் வெளியே போயிட்டுருக்காங்க. அதிமுகலேருந்து பலரும் வெளியே போகிறாங்க. மற்ற கட்சிகள் தாவேக்காவோ இல்லை மற்ற கட்சிகளில் இருந்தோ கூட பலரும் வெளியே போகிறாங்க. இது இயல்பாக ஒரு கட்சியில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க, ஒரு கொள்கையை ஏற்றுட்டு பயணம் பண்ணுவீங்க, அல்லது தலைமை ஏற்றுட்டு பயணம் பண்ணுவீங்க. சுமூகமாக போயிட்டு இருக்க வரையும் சரி, ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்பு வரும்போது நீங்கள் வெளியே போவீங்க, அல்லது வேறு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃபர். இப்போ அரசியல் வந்து சந்தை தானே, அரசியல் வணிகமாக தானே இருக்குது. இது தேவையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அது போயிடுச்சு. ஆனால் அதே சமயம் நம்ம 19 சொல்ல முடியாது. இப்போ நாம் தமிழர் அல்லது தமிழர் அரசியல்ங்கிறது ஒரு எழுச்சிக்கான காலம். இது இந்த எழுச்சியில் வந்து தேர்தல் அரசியல் இருப்பவர்களை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அது வந்து ஒரு உணர்வு சார்ந்தது. ஏன்னா இது 2009 அப்புறம் ஒரு இனப்படுகொலைக்கு பிறகு தமிழினத்தில் வந்து ஒரு இன உணர்வு எழுச்சியாக மாறுது. அப்படிங்கும்போது அது வந்து வெறும் தேர்தல் அரசியலோட ஒப்பிட்டு நம்ம அதை சுருக்கி பார்க்க முடியாது. களம் அப்படி இருக்கலாம், ஆனால் மக்களுடைய மனநிலை அப்படி கிடையாது. அது ஒரு உணர்வு சார்ந்ததாக தான் பார்ப்பாங்க. அப்போ அதில் இருந்துட்டு அதில் வளர்ந்த ஒருவர் வந்து வேற ஒரு கட்சிக்கு போகும்போது ஒரு வருத்தங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான நாம் தமிழர் கட்சியில் இருந்தோ வெளியே போகிறவங்கள வந்து என்ன பண்ணலான்னா, அவர்களை ஓகே அவங்க பாட்டுக்கு அவங்க பொழப்ப பார்க்கட்டும் அப்படின்னு நீங்கள் அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா அது விமர்சனம் இல்லை. நாளைக்கே வந்து அந்த நாம் தமிழரில் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கலாம், இல்லாத நம்ம கொள்கை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வெளியே போகிறவங்க திரும்ப மீண்டும் நாம் தமிழரில் வந்து சேரணுங்கிற மனநிலை கூட இருக்கலாம். இப்போ ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரமே கூட அவரில் வந்து எனக்கு கல்யாண சுந்தரத்தை கூட நான் இது பண்ணிக்கிடுவேன், அதிமுகவில் போய் சேர்ந்தார். ஆனால் திமுகவை வாய் மேடை தோறும் ராஜீவ்காந்தி பேசாத பேச்சு கிடையாது. கருணாநிதி சக்கர நாற்காலி சதிகாரனில் ஆரம்பித்து என்னென்ன வார்த்தைகளோ பேசலாம். அந்த ராஜீவ்காந்தி போய் தலைவர்னு கருணாநிதி சொல்கிறதும் பண்ணுறதும் அது வந்து தனக்கு தோண்டிக்கிட்ட குழிதான்ல. அது இது முடியும். ராஜீவ்காந்தி திமுகவில் இணைவதற்கு சீமான் செய்தது, சீமான் அவர் மீது இருக்கிற வருத்தம், அவர் மீது இருக்கிற எதிர்ப்புனால தான் அவர் அங்கே போய் சேர வேண்டியது. அதை தான் சீமானை எதிர்க்கணும்னா சீமானுக்கு எதிராக இன்னொரு நீ கட்சியை கட்டமை. உன்னால் திராணி இருந்தால் இன்னொரு கட்சி கட்டமை, இல்லைன்னா அமைதியாக நீ உன்னுடைய அட்வொகேட் வழக்கறிஞர் பொறுப்பை பார்த்துட்டு போயிடலாம், அது செய்யலாம். ஆனால் இது நாள் வரைக்கும் நம்ம பேசிய கொள்கைக்கு மாறாக வந்து திமுகவில் திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறது இருக்குல்ல, அது தவறானது. அந்த வந்து ஒரு வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. சீமானவர்கள்ட தவறு இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்கன்னா சீமானை வந்து கடுமையாக விமர்சிங்க, சீமானைக்கு விமர்சித்து எழுதுங்க, பேசுங்க, அவருக்கு எதிராக அவர் எதெல்லாம் தவறு செய்கிறாருன்னு சுட்டி காட்டுங்க, அல்லது சீமானுக்கு எதிராக நான் உண்மையான தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறேன்னு செஞ்சு காட்டுங்க, அது சரியா இருக்க முடியும். மாறா நீங்க போய் திராவிடத்தை தாங்கி பிடிக்கிறதுங்கிறது வந்து சரியா இருக்க முடியாது. அது ராஜீவ்காந்தி பேசல. அந்த வகையில் வந்து கல்யாண சுந்தரம் வந்து செஞ்சது வந்து அது பெரிய அளவில் விமர்சனத்துக்குரியதாக எனக்கு தெரியல. அதே மாதிரி தான் இப்போ காளியம்மாலும் சேர்ந்துருக்காங்க. இப்படி வெளியே போறவங்கள நம்ம என்ன சொல்றோம்னா, வெளியே போறவங்கள தம்பிமார்கள் வந்து இப்போ உடனே பாஞ்சு நேற்று வரைக்கும் அந்த இதுக்கு இயக்கத்துக்கு உண்மையாக தான் இருந்திருப்பான். இது அவர்கள் கட்சி சார்ந்தது. நம்ம அதில் வந்து கருத்து நம்ம கட்சியிலையும் இல்லை, இதுலையும் கிடையாது. நம்ம பொது பார்வையாளர்களாக சொல்கிறோம். ஆக இந்த இடத்துல என்னன்னா, பொதுவாக வெளியே போகிறவங்கள வந்து
ஓகே போட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்களை விளம்பரப்படுத்த ஆமா, வேணாம். சமீபத்திய உதாரணம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போனாரு. அவர் வெளியே போறார், போட்டோ நல்லா இருக்கட்டும்னு அனுப்பி வச்சிட்டேன். அதோட முடிச்சுக்கிட்டோம். நீங்க அதை போய் பாஞ்சி பிராண்டியா நீ அது தெரியுமா இது தெரியுமா உனக்கு இவ்வளவு நாள் பண்ண வச்சோம் அப்படின்லாம் பேசுறதுங்கிறது அவர்களுக்கு கூடுதலாக சந்தை மதிப்பை உருவாக்கக்கூடியது. இது தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. ஏன்னா உணர்வாய் நம்ம சகோதரி நம்ம அண்ணன் அப்படின்னு உணர்வா நினைக்கிறான்ல, அந்த உணர்வோட இருந்து ஒருத்தவங்க விலகி போகும்போது இந்த தமிழ் தேசிய உணர்வுல இருந்து விலகி போறாங்கிற விரக்தியில இயலாமையில ஆற்றாமையில பேசுறாங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதையுமே கூட கடந்து ஓகே போங்க அப்படின்னு விட்டுருங்க, கண்டுக்காம விட்டீங்கன்னா அவர்களுடைய மதிப்பு வந்து பெரிய அளவில் உயராது. வேற ஒரு இடத்துலையும் நீங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் அது வந்து கூடுது அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். நம்ம அதுக்கு அரசியல் காலத்தில் அவங்க வந்து அதிமுக போகிறாங்க இல்லை திமுக போகிறாங்க, ஏதோ ஒரு கருத்தை அவங்க பேசுகிறாங்க. ஆனால் கருத்தை நம்ம பேசலாம். இந்த கட்சியிலேருந்து வெளியே போயிட்டா நீ வெளியே போனால் வேற எங்கேயுமே சேரக்கூடாதா? தேர்தலில் அரசியல் வந்தாச்சு. இந்த சந்தையில் வந்து இந்த அரசியல் காலத்தில் அவங்க பல்வேறு கருத்துக்கள் பேசியிருப்பாங்க. அரசியல்ங்கிறது பல சிக்கல் நிறைந்தது, அதுக்கு ஒரு பாதுகாப்பு இடமும் தேவைப்படும் எல்லாருக்குமே. அவன் என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று அவங்க நாம் தமிழரில் இருக்கும்போது அவ்வளோ உதவிகள் செஞ்சோம் வச்சோம்னா அந்த கட்சியில் இருக்கும்போது அது செய்ய வேண்டிய தேவை இருந்து செஞ்சாங்க. அதை வந்து இன்னைக்கு சொல்லி காட்டுறது எப்படி சரியா இருக்க முடியும்? இல்லை, அது தேர்தலை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தொகுதி கொடுத்தாங்க, நாங்கள் அவ்வளோ நிதி பண்ணோம் வச்சோம் அப்படின்ட்டு. அதுதான் தேவையில்லை. அவங்க அந்த கட்சியிலேருந்து இப்போ அப்படின்னா இந்த கட்சியில இருந்து அவங்க இருந்தப்போ இந்த ஆடியோக்கள் தேவையானதான்ங்கிற கேள்வி எழுதணும். விமர்சனம் பேசணும்னா நியாயமா பேசணும், எல்லாத்தையும் பேசணும். இந்த ஆடியோ எதுக்கு வந்தது, இப்படி பேசலாமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? அந்த கேள்வியை கண்டிக்க முடியுமா நம்மளால? முடியாது இல்லை. அப்போ அதை செய்ய முடியாதுன்னா அப்போ அதுல இருந்து ஒரு பெண்ணா அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க போங்கடான்னு போகிறாங்க, அதை நீங்க மதிச்சு தான் ஆகணும். இப்போ யாரும் அவங்களா விருப்பப்பட்டு போறதுக்கான சூழலை நீங்க உருவாக்கினீங்க. அப்போ உருவாக்குனவங்க அவங்க போதான் செய்வாங்க. இல்லை, இது பொதுவாக நிறைய பேர் இதை சொல்றாங்க. நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகமா இருக்குது. நாங்கள் தான் வந்து நாம் தமிழரில் எங்கேயோ ஒரு பூம்புகாரில் ஒரு அந்த பக்கம் தனியாக இருந்த ஒரு பெண்மணி நாங்கள் அழைச்சி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவங்கள பிரகாசப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் அவங்கள ஒரு மிகப்பெரிய ஆளாக நாங்கள் உருவாக்கணும். கடைசியாக எங்களுக்கு அது இல்லை, அது இன்னொரு இடத்துக்கு போகுது, எவ்வளோ நாளாக அவங்க எதிர்த்து பேசினாங்களோ அங்கேயே அவங்க போய் சரண்டர் ஆகிறாங்க அப்படின்னும் போது இங்கே வளர்த்து விட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு அவங்கள அதிகாரப்படுத்துறவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குதானே செய்யும், ஒரு கோபம் இருக்குதானே. அதைத்தான் இவ்வளோ நேரம் முன்னாடி சொன்னேன். இப்போ காளியம்மாளுக்கான எப்படி சொல்லிடும் இல்லை, காளியம்மாளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஒரு இடத்தை நாம் தமிழர் கட்சி தான் உருவாக்கி கொடுக்குது. நாம் தமிழர் கட்சி மற்ற எந்த தேர்தல் கட்சிகள்லையுமே திமுக ஆரம்ப காலத்துல இருந்தது பேச்சாளர்களை உருவாக்கிய கட்சி. இப்ப இன்னைக்கு அந்த கட்சி அதை விட பெரிய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இப்போ அவர்களுடைய தரம் அந்த லட்சத்துல இருக்கு. அவருடைய தரம் ஆடலும் பாடலும் போட்டுதான் கூட்டத்தை திரட்டுற நிலைமையில தான் இருக்கு. அது வீழ்ச்சி. ஆனா நாம் தமிழர் வளர்ச்சியை நோக்கி இருக்கு. அதுல இருக்கிற மழலையர் பாசறை உட்பட பேசுற குழந்தைகள் எல்லாரும் வந்து அற்புதமாக பேசக்கூடியவர்கள், திறன் வாய்ந்தவர்கள். அதுக்கான இடத்தை சீமானவர்கள் தான் உருவாக்கி கொடுக்கிறார். எல்லாரையும் பேச வச்சு அழகு பார்க்கிறார், எல்லாரையும் வளர்த்து விடுகிறார், அந்த இதை உருவாக்குறாரு. அது வந்து வரவேற்கக்கூடியது. இப்போ காளியம்மாளுக்கான இடத்தை சீமானவர்கள் உருவாக்குனது தான் காளியம்மாள். இப்போ காளியம்மாள் போன பிறகு என்ன அந்த கட்சி இதாகி போச்சா? பேச்சே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு இருந்தா கட்சியோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை, கார்த்திகா வர்றாங்க, ஸ்தாரிகா வர்றாங்க, வரிசையா ஒருத்தர் வர்றாங்கல்ல. இப்போ வருவாங்க. நாம் தமிழர் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி அந்த கருத்தியல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கருத்தியல்ல வர்றவங்க வருவாங்க, அதுல தாக்கு பிடிக்கிறவங்க நிற்பாங்க, உணர்வா இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாதவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு பொதுவாக என்னன்றாங்க, மேபி அவங்களுக்கு வந்து ஒரு தோய்வு இருந்திருக்கலாம், உங்களுக்கு அதிகாரத்துக்கு போக முடியல, பெருசா அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியல, கடைசியில் நம்ம கத்தியே இருந்தணுமா இந்த கட்சியில, மற்ற கட்சிக்கு போனா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, நமக்கு ஒரு வருமானத்துக்கோ அவங்களோட தேவையை பூர்த்தி இருக்குல்ல அப்படின்னு போலாமா? சந்தை என்னன்னா மற்ற எந்த கட்சியில இருந்து வந்தாலும் பெரிய செல்வாக்கு இல்லை, கிடையாது. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு சின்ன ஒரு உறுப்பினர் போனா கூட அது வேற கட்சியில இணைகிறது ஒரு மிகப்பெரிய இதா இருக்கு. ஏன்னா நாம் தமிழருடைய இடம் அப்படி, அது பேசுற அரசியல் அந்த மாதிரி. அப்போ அங்க இருந்து ஆள்கள் வர்றதுதான் முக்கியத்துவம் பெறுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் வளர்ந்துருக்குங்கிறது தான் மகிழ்ச்சி அடையணும் நீங்க. மற்றபடி இந்த தேர்தல் அரசியல்னு வந்தீங்க, தேர்தல் அரசியல் என்ன பேசுறீங்க? நாம் தமிழர் என்ன பேசுது? அதிகாரத்தை பிடிப்போம், முதல்வர் ஆகணும் தான் பேசுது. அதானே எல்லாருக்கும் இருக்கும். அதுல இல்லை நாங்கள் வெறுமனே இயக்கமா நடத்திக்கிட்டு அப்படியே தான் போவோம்னா ஒரு பயிர் சேர மாட்டான். அதிகாரம், அதாவது உணர்வு சார்ந்து இருக்கிற தொண்டர்கள் நிலை, இந்த மாதிரி விஷயங்கள் தோல்வி அடைகிறதுனால இவங்க மாறி போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை வந்து அப்படி எடுத்துக்க முடியாது. இதுக்கு பின்னாடி வேற பல காரணிகள் இருக்கு. அது நம்ம அந்த ஆடியோ இதெல்லாம் வந்தது எல்லாமே. காளியம்மாளுக்கு ஆடியோனா அப்போ ராஜீவ்காந்தி என்ன, கல்யாண சுந்தரத்துக்கு என்ன, மாவட்டந்தோறும் பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் பொறுப்பாளர்கள்லாம்
மாறி கட்சி விட்டு ஒவ்வொரு விலகி போறாங்களா, காலகட்டத்திலையும் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு என்ன காரணம்? காலகட்டத்திலையும் இப்போ ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தர விஷயத்தை நீங்கள் இதில் சொல்ல முடியாது. அது சீமானவர்கள் சொல்லிட்டாங்க. அதில் பல பிரச்சனைகள் இருந்தது, மனக்கசப்புகள் இருந்தது, அதனால வெளியே போனாங்க அப்படிங்கிறது. ஆனால் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி பயணம் செய்கிறவர்களுக்கு ஒரு நமக்கு இதில் ஒரு வெளிச்சம், நாம் தமிழருக்கு வரும்போது ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சத்தை அதனால் வேற ஒரு இடத்துக்கு போகிறது. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த தேர்தல் நாற்காலியை நான் தாவேக்காவுக்கு போகிற மாதிரி, திமுகவில் இருக்கிற மாதிரி அப்படின்னு இந்த கட்சிக்கு வர்றவர்களும் இருக்க தான் செய்வாங்க. உணர்வா இது நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய இயக்கம், இப்போ நம்ம தமிழ் தேசிய இனத்தோடைய எழுச்சிக்கான அடையாளம் நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்வான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அப்படி வெளியே போனா நீக்கப்பட்ட பாசறைன்னு உருவாக்கி அவன் அதில் இருப்பான். ஆமாம், அவனை வெளியே அனுப்புனா கூட அவனுக்கு மனசே வராது. கண்டிப்பா. திமுகவில் போய் சேர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்காது, அதிமுகவில் போய் சேர்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் அதே சமயம் அண்ணனை விமர்சிச்சுட்டே இருப்பான் அவன். ஏன்னா அது அவனுடைய உணர்வா அவன் பார்க்குறான். இது வந்து வளரணும். அவன் திட்டினா கூட நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடுவான் அவன். ஏன்னா அது அவனுடைய நாடி நடம்பு உணர்வா கலந்து விட்ட ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இவர்களையும் இந்த இடம் மாறுறவர்களையும் நீங்க ஒப்பிட முடியாதுங்கிற. இவன் வந்து அதனால தான் நீக்கப்பட்டவர் பாசறைன்னு வேற எந்த கட்சியிலுமே இருக்க முடியாது. நாம் தமிழர்ல மட்டும்தான் இருப்பாங்க. அதனால இப்படியானவர்களும் இருப்பாங்க. அந்த தொண்டர்களால் அந்த இன உணர்வால் கட்டமைக்கப்பட்டதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் தவறு செய்யலாம், இந்த இன உணர்வாளர்கள்ட்ட வந்து தவறு இருக்காது. அதுதான் வந்து அடித்தளம், பேஸ், வேறு, ஆணித்தரமாக இருக்கக்கூடிய வேறு. அந்த வேறு நாளைக்கு வந்து சீமான் அவர்களுக்கு பிறகோ அல்லது இப்போ இருக்கிறவர்களுக்கு பிறகோ கூட இந்த கருத்தியல் நிலைத்து நிற்க வேண்டிய தேவை இருக்கு. அது அவசியமானது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, காளியம்மாளோ கல்யாண சுந்தரமோ யாரோ மற்ற வெளியே போறவர்களை எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா போப்பா அப்படின்னு விட்டுருங்க. அதை பெரிய முக்கியத்துவம் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையாக நம்ம சொல்ல வர்ற இது. நிறைவா ஒரு கேள்வி, காளியம்மாள் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது திமுக அதிமுக இரண்டுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி ஓபிஎஸ் இரண்டு பேருமே வந்து ஆளுமை இல்லாதவர்கள், அவங்க வந்து டெல்லிக்கு அடிமையாக இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட்டு போன்ற இந்த மாதிரியான அப்புறம் மும்மொழி கொள்கை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வந்து தமிழகத்தை வந்து அப்படியே விலகி போயிட்டாங்க, அவர் எதுவும் பெருசாக அதை வந்து ஈடுபாடு செய்யலை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அதிமுக மீது வைத்து அதே அதிமுகவில் காளியம்மாள் இணைவது சரியாக இருக்குமா? அதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? தொடர்ந்து அந்த கட்சியில் அவங்க பயணிக்க முடியுமா? அது அவங்களுடைய பிரச்சனை. அதை தான் பேசிய வார்த்தைகளுக்கே தான் வந்து இப்போ எதிராக பேச வேண்டிய நிர்பந்தம். அது ஒரு சிக்கல் தான், அரசியல் சிக்கல் தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அது காளியம்மாள் இது விழுந்த சுமை, அதுக்கான சுமந்துதான். ஆமாம், அதை சுமந்தாகணும். தன் வார்த்தைகளே தனக்கு சுமையாக மாறும் ஒரு சிக்கல் வந்து அரசியல்வாதிகளுக்கு வரும். அது வந்து பழைய காலம்னா கூட வந்து 1950 வந்த பேப்பரை புரட்டி அவனு எடுக்க முடியாது. இப்போ உடனே பேசுனத பாலா நேற்று பேசுனல என்ன இருக்கு ஆடியோ அப்படின்னு எடுத்து போட்டு பேசுகிற காலம் இருக்கு. அதனால அது ஒரு சுமை தான் அரசியல்வாதிகளுக்கு. காளியம்மாளும் ஒரு அரசியல்வாதி தான். அதில் ஒன்று. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.